மகா பண்டிதர் பதவியை காப்பாத்த என்னோட கணவரை நடிக்க நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. நாம அதுக்கப்புறம் ஆக்ராக்கு கிளம்பி போகலாம். बाबुरे नैना भरे रहे रात भर, ओ बाबुरे नैना भरे रहे रात भर. சில சமயங்களை நாம நினைக்காத கூட தானா நடந்துருது. அதுக்கு பேர் தான் விதியா? அம்மா நிச்சயமா இந்த விஷயத்தை எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க இது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது நீ இங்க வராம ராத்திரி ஃபுல்லா நீ அங்க தங்கி இருக்கணும். அந்த ராதிகாவும் கூட தங்கி இருக்கணும். ரொம்ப நல்லா இருக்குமே, அது ரொம்ப நல்லா இருக்குமே. அம்மா மட்டும் இந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவன் நிலைமை என்ன ஆகும்? கனிகா கல்யாணம் இல்லைன்னு ஆயிடுமே. என்னோட தங்கச்சி. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் தெரியாமலே நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்னுடைய பழைய இடத்துக்கு நான் திரும்பவும் வந்துடுவேன். அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல என் இஷ்டத்துக்கு எல்லா வேலையும் செய்வேன். என்னங்க ஒரு நிமிஷம், சாப்பாடு ஆறி போகுது, வாங்க. எப்ப பாரு குறுக்க பூந்து என் மூட ஸ்பாயில் பண்றது உன்னோட வேலையா இருக்கே. இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? இன்னைக்கு ராத்திரி பூரா நான் இப்படியே குடிச்சுக்கிட்டே இருக்க போறேன். எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம். உனக்கு பச்சா நீ போய் சாப்பிடு. ராதிகா, வெள்ளம் வடிஞ்சு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். நம்ம சீக்கிரமா புறப்பட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போய் ஆகணும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் உங்க கூட சில பேரை சந்தன்பூருக்கு அனுப்புறேன். அப்பதான் போற வழியில உங்களுக்கு இந்த ஆபத்து வராம இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்க. ஆமா, இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? நான் உங்களை தேடிட்டு இருக்கும்போது வழியில இது எனக்கு கிடைச்சது. இதை என்கிட்ட கொடுங்க.
நான் போட்டுக்கிறேன். நல்ல வேளை இந்த லாக்கெட் கிடைச்சது. இது எனக்கு மாதாராம்ஜி போட்டு விட்டாங்க. எந்த கண்ணும் படாதுன்னு சொன்னாங்க. பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. உங்களை கொல்ல சதி நடந்துட்டு இருக்கு. அவங்க உங்களை பின்தொடர்ந்து சந்தன்பூர் வரைக்கும் வந்துட்டாங்க. அவங்க கிட்ட உங்க போட்டோ இருந்ததை நான் பார்த்தேன். அவங்க உங்களை அபயா நினைச்சு தேடல. அவங்க தேடுறது உங்களை. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன மாதிரி வேற யாருக்கோ தெரிஞ்சிருக்கு நீங்க அபய் இல்ல, தேவா மகா பண்டிதர்னு. உங்களை நீங்களே எவ்வளவுதான் தடுத்து நிறுத்தினாலும், என்ன சொல்லி எங்களை சமாதானப்படுத்தினாலும் என்னோட மனசுக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா வருவீங்க. அர்ஜுன், இன்னைக்கு என்னோட சந்தோஷத்தை சொல்றதுக்கான வார்த்தையே இல்ல. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா, போதும். உங்க ஆசையால தான் எல்லாமே நல்லா எனக்கு இருப்பா, கிடைக்கும். நல்லா இருக்கு. இதுக்குள்ள நம்ம ஆளுங்க தேவாவை கண்டுபிடிச்சு திரும்பி வராத அளவுக்கு தேவலோகத்துக்கே அவனை அனுப்பி வச்சிருப்பாங்க. இனிமே என் பையனை மகா பண்டிதர் ஆக்குறத யாராலையும் தடுக்க முடியாது, யாராலையும் முடியாது. இந்த நாளுக்காக தானே நான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். என்னோட கையால புது இதிகாசத்தை நான் எழுத போறேன். உங்களை விட நான் அந்த நாளுக்காக ரொம்ப காலமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. சீக்கிரமா அந்த நாள் வராதா, என் முன்னாடி அவங்க முகம்லாம் தொங்கிக்கிட்டு இருக்காதான்னு காத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. என்ன அவங்க அலட்சியப்படுத்தினாங்கல்ல, அவங்கள அலட்சியப்படுத்துறேன். அதுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் அந்த ராதிகா என் முன்னால, இந்த அர்ஜுன் முன்னால தன் கையாலேயே மகா பண்டிதர் உரிமையை தூக்கி கொடுக்க போறா. அப்பா, அவன் முகத்தை நான் பார்க்கணும்ப்பா. அர்ஜுன், நீ மகா பண்டிதர் பதவியில உட்காரும் போது அவளோட முகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. அதை பார்க்கத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. என்னங்க, இங்க கொஞ்சம் பாருங்க. நீங்க மகா பண்டிதர் ஆயிட்டீங்கன்னா எல்லாரும் என்ன மகா பண்டிதனின்னு கூப்பிடுவாங்கல்ல. அதனாலதான் பதவி ஏற்பு விழாவுக்காக நான் புது ட்ரெஸ் போய் எடுத்துட்டு வந்தேன். இங்க பாருங்க, இது சாரி நல்லா இருக்கா? இந்த புடவையா? இந்த புடவையை கட்டினா நான் மகா பண்டிதர் ஆனதுக்கு அப்புறமும் கூட உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. புடவை அது பாத்தியா? நீ என் கூட வந்திருக்கலாம், இல்ல அப்பாவை கூட்டிட்டு போய் வாங்கியிருக்கலாம். என்னங்க, ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க? நான் நல்லா அழகா தயாராகி வரேங்க. இத பாருமா, சீக்கிரமா தயாராயிடு. நம்ம எவ்வளவு சீக்கிரம் டெல்லிக்கு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போய் ஆகணும்.
சீக்கிரமா போய் ரெடியா போ. சரி. நான் இப்ப ஃபோன் பண்ணி மடத்துல விசாரிக்கிறேன். புது மகா பண்டிதரை வரவேற்கிறதுக்காக அங்க என்னென்ன ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு கேக்குறேன். ஹலோ, என்னைக்கு நல்லா இருமா, தீர்க்க சுமங்கலியாரு. உன்னை பார்த்தாலே என்னோட மனசுக்கு நிம்மதியா இருக்குமா. எனக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது. ஆமாப்பா, எனக்கு உங்களை பார்த்ததுல அவ்வளவு சந்தோஷம். மனசுக்குள்ள அப்படி ஒரு நிம்மதி இருக்கு. நல்லதா போச்சு நீங்களும் வந்தது. நீதாமா கலியுலகத்துல உருவான ராதை. கலியுக சாவித்திரியும் நீதான். சத்தியவான உயிரோட கொண்டு வந்தவல்ல சாவித்திரி. அதெல்லாம் சரி, நீ உன் சத்தியவானை எங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்த சாவித்திரி அம்மா? எங்க தேவா மாப்பிள? எங்க அவரு உன் கூட வரலையா? பாட்டிமா, வரத தள்ளிலு. 5 வருஷம் கழிஞ்சு போனாலும் சரி, 10 வருஷம் கழிஞ்சு போனாலும் சரி, நீ என்னை பொறுத்த வரைக்கும் அதே திருடிதான். கோயிலேருந்து ஆனாதிய சேர்த்து கொண்டு வந்ததை மறந்துடுவேனா என்னன்னா? என்ன ஜாதியோ, என்ன குலமோ, என்ன சனியனோ, எல்லாரும் உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாலும் நான் மட்டும் உன்னை ஏத்துக்கவே மாட்டேன். தொடாதேனே. அம்மா, சின்ன மருமகளே, தேவா எங்க? ஆமாம்மா, நான் அவரை பார்த்தேன். இந்த சுஷில் என்ன கொஞ்சம் கூட பொறுப்பில்லாதவனா இருக்கா. பெருசா அவ்வளோ தூரம் என்கிட்ட என்னென்னமோ சொன்னான். அவன் போட்டு திட்டத்தையும் மீறி வந்துட்டானா என்ன அவன்? ஆனா அவரோட பழைய நினைவுகளை திரும்ப கொண்டு வர ரொம்ப போராடினேன். ஆனா அவரு வீட்டுக்கு வர்றதுக்கு மறுத்துட்டாருமா. என்ன? நீ என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, அவருக்கு ஞாபகம் திரும்ப வரல. ஆனா ஆனா என்ன? சொல்லு சின்ன மருமகளே. அப்ப தேவாவுக்கு பழைய ஞாபகம் திரும்பி வரலன்னா அவனால எப்படிமா நம்ம கிட்ட திரும்பி வர முடியும்? மகா பண்டிதர் பதவியில இருக்க வேண்டியவன் அவன்தான். அது தப்பான கைக்கு மாறிட போகுது. நல்ல வேளை அந்த கடவுள் என்னோட நம்பிக்கையே வீணாக்கல. ரஜன் சொன்னது உண்மைதான் மாதாராம்ஜி. அபே மாப்ள நேத்து ராத்திரி சந்தன்பூர்ல ராதிகா கூட தான் இருந்திருக்காரு. என்ன சொல்ற அனுமான்? வணக்கம் மாதாராம்ஜி. நல்லா இருங்க, நல்லா இருங்க. சொல்லுங்க மாப்பிள்ளை தம்பி, நீங்க போயிருந்த வேலையெல்லாம் எப்படி நல்லபடியா நடந்ததா? நல்லபடியா முடிஞ்சது மாதாராம்ஜி. அந்த சைட்ல நீ ஹோட்டல் கட்டணும் முடிவு பண்ணது ஒரு நல்ல முடிவு. நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்க. டெண்டர் மட்டும் ஓகேயா அது நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில ஆரம்பிச்சிட வேண்டியதா. நேற்று சாயந்தரமே வருவீங்கன்னு நினைச்சேன். வரலன்னு ரொம்ப கவலை ஆயிடுச்சு. நிறைய தடவை ஃபோன் பண்ணிட்டேன், உங்க ஃபோன் ஆஃபா இருந்தது மாப்பிள்ளை தம்பி. ஆமா மாதாராம்ஜி, ஆக்சுவலி போன்ல பேட்டரி இல்லாம போயிடுச்சு. யமுனா ஆத்துல வெள்ள வேற வந்ததுனால அங்கிருந்து வர வழியை வேற க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் உங்களுக்கு நான் நேத்து போனும் பண்ண முடியல, வீட்டுக்கும் திரும்பி வர முடியல. அதனால பரவாயில்ல மாப்பிள்ளை தம்பி, நீங்க என்னமோ கவலையா இருக்கிற மாதிரி இருக்க. ஒண்ணுல மாதாராம்ஜி, வேலை கொஞ்சம் அதிகம். அதனாலதான்
அதனாலதான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படி இருக்க. கலப்புக்கும் கவலைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குல்ல மாப்பிள்ளை தம்பி. அந்த பொண்ணு ஒருவேளை என்ன அவ பேரு ராதிகா, அவளை பத்தி யோசிச்சு யோசிச்சு கவலைப்படுறீங்களா மாப்பிள்ளை தம்பி? உங்களை சந்திச்சு அவ பேசினால சந்தன்பூர்ல. இல்ல மாதாராம்ஜி, ராதிகா தான் என்ன தேடிக்கிட்டு சந்தன்பூருக்கே வந்துட்டாங்க. நான் உங்க கணவனா நடிக்கணும்னு என்கிட்ட கேட்டாங்க. அவங்க குடும்பத்துக்காக உடம்பு சரியில்லாத பாட்டிக்காக அந்த மாதிரி நடிக்க சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. ஆனா நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவங்க கிட்ட நான் மறுத்துட்டேன். அவங்க புருஷனா நான் கொஞ்ச நேரமாவது. இதுக்கு மேலே எனக்கு விளக்கம் தேவையில்லை மாப்பிள்ளை தம்பி. ஊர்ல இருக்கிறவங்க யாரும் என்னை பார்த்து கேட்டுடக்கூடாதுங்கிறது தான் என் கவலை. உங்க மாப்பிள்ளை நேற்று ராத்திரி ஒரு பொண்ணு கூட இருந்தாருன்னு என்னை கேட்ட நான் என்ன பதில் சொல்ல முடியும்? எனக்கு உங்க மேல ஒன்றும் கோபம் இல்லை. உங்க மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த பொண்ணு ராதிகா இருக்கல, அவ மேல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை மாப்பிள்ளை தம்பி. அந்த பொண்ணு எப்படியாவது உங்களை அடைஞ்சே தீரணும்னு குறிக்கோளோட இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். இல்ல மாதாராம்ஜி, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாத. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப நல்ல பொண்ணாதான் தெரியறாங்க. மாப்பிள்ளை தம்பி, உலகத்துல மற்றவங்களை எடை போடுறதுல உங்களை விட எனக்கு அனுபவம் ஜாஸ்தி. உங்களை போல உலகத்துல எல்லாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், நீங்க எந்த காலத்திலேயே தப்பான காரியம் பண்ண மாட்டீங்க. ஆனா அந்த பொண்ணு ராதிகாவால உங்களுக்கும் கனிகாவுக்கும் நடுவுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அப்படி வர்றதை நான் விட மாட்டேன். அந்த பொண்ணு நீங்க தான் அவளோட புருஷன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. இந்த விஷயத்தால நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதை மட்டும் என்னால தாங்க முடியாது மாப்பிள்ளை தம்பி. அதனால தான் நான் உங்ககிட்ட இப்படி சொல்றேன். இதுக்கப்புறம் எந்த காரணம் கொண்டும் அந்த பொண்ணு ராதிகா வந்து உங்களை எங்கேயுமே சந்திக்க கூடாது. சொல்லுங்க மாப்பிள்ளை தம்பி, உங்களுக்கு இந்த விஷயத்துல சம்மதம் தானே? சம்பந்தி, நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. ராதிகா தான் இவ்வளவு நம்பிக்கையா சொல்றாள்ல, தேவா மாப்பிள்ள கண்டிப்பா திரும்பி வந்துருவாரு. 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தானே அவர் இறந்துட்டாருன்னு சொல்லணும். ஆனா ராதிகாவோட நம்பிக்கையை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வருது இல்ல. என்னோட மனசு சொல்லுது சம்பந்தி, நிச்சயமா ராதிகா தன்னோட நம்பிக்கையில ஜெயிச்சிருவா. அம்மா, அவர் வருவாருங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. என்ன யோசிக்கிறீங்க மாப்பிள்ளை தம்பி? நான் சொன்னதுல உங்களுக்கு சம்மதம்னா இதுக்கப்புறம் நீங்க எப்பவுமே அந்த ராதிகாவை பார்க்கவே கூடாது. சரி மாதாராம்ஜி, நீங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னா நான் ராதிகா மேடமா பார்க்கவே மாட்டேன். நான் இனிமேல அவங்கள பார்க்கவே மாட்டேன்.